வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வெளிச்சத்தில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எங்களுடன் டேவிட் பூபாலவில்லை அவர்கள் கனடிய தமிழர் பேரவையின் தேசிய பேச்சாளரும், அதே நேரம் எங்களுடன் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்கள் ஒரு சமூக ஆர்வலர், பல்வேறு விடயங்களை பற்றி தெரிந்து கொண்டவர், பல தடவைகள் எங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கின்றார். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், சமகால நிலவரங்கள், இலங்கையும் அது தொடர்பான விடயங்கள் பற்றி பேச விரும்புகின்றோம். குறிப்பாக அண்மையில் மலேசியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு முனைப்பு, அதே மாதிரி சமகாலத்திலே பல ஊடக இன்டர்வியூக்களை தமிழர் தேசிய கூட்டமைப்பு செய்து வருகின்றது. பல பரப்புரைகளை செய்கின்றார்கள். நடைமுறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இவை எல்லாவற்றையும் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், முன்னுக்கு பின்முரணான பல்வேறு விடயங்கள் வருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு இவை புரிய முடியாத ஒரு சூழ்நிலையும் பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகளும் உருவாகின்றது. இந்த அடிப்படையிலே முதலாவதாக நாங்கள் பேச வேண்டிய விடயம், இந்த சிங்கப்பூரிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம், அதிலே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அந்த வாத பிரதிவாதங்களை பற்றி நாங்கள் பேச வர முன்னர், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் என்ற விடயத்திலே டேவிட் பூபாலவில்லை, உங்களுடைய சிடிசி ஒரு அங்கத்துவமாக இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதன் அடிப்படையிலே இதனுடைய நோக்கம் என்ன, இது எப்படி செயற்பட போகின்றது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் என்பது ஒரு அமைப்பு தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பு. உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே ஏற்படுகின்ற அரசியல் குழப்பங்கள், அரசியல் குரோதங்களை தீர்த்து கொள்ளும் வகையாக அந்தந்த நாடுகளுக்கு உதவி செய்வதன் நோக்கமாகத்தான் என்னுடைய நோக்கம் இருந்து வருகின்றது. ஆனால் உண்மையிலே இந்த சிங்கப்பூரிலே நடைபெற்ற இந்த மகாநாடு முழுக்க சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டது. அவருடைய ஆதரவிலே முழு மாநாட்டையும் அவர்களால் பொறுப்படுத்தி நடத்தினார்கள். நீங்கள் சொன்னபடி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே இருந்து கனேடிய தமிழர் பேரவை, அமெரிக்காவிலே இருக்கும் யுஎஸ்டி பேக், குளோபல் தமிழ் ஃபோரம், நோர்வேயிலே இருக்கும் ஒரு தமிழ் அமைப்பு, ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ், எங்களை போலே ஆஸ்திரேலியா, இந்த 5 அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இதை தவிர அங்கு இலங்கை அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள், இலங்கை எதிர்க்கட்சிகள், எஸ்எல்எம்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், டிஎன்ஏ தமிழர் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகள் என்று எல்லோரும் கலந்து கொண்டு, அப்படின்றால் டக்ளஸ் தேவானந்தா அது பற்றி அவர்கள் வரவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியிலிருந்து முக்கியமான எதிர்க்கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற அப்படியான கட்சிகளிலிருந்து ஆக்கள் அங்கு வந்திருந்தார்கள். அங்கு நடந்தவைகளை பற்றி நான் வெளிப்படையாக பேச முடியாது என்று சொன்னால், சத்தாம் ரூல்ஸ் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அந்த சத்தாம் ரூல்ஸ் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான், அதாவது எப்படிப்பட்ட முரண்பாடுகள் உங்களுக்குள் இருப்பினும் வாருங்கள், வெளிப்படையாக பேசுங்கள், ஒரு உடன்பாடு எட்டும் வரைக்கும் இந்த பேசப்படும் விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்பது இந்த சத்தாம் ரூல்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அந்த வகையிலே தான் இந்த மகாநாடு நடந்தது, இந்த கருத்தரங்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடியும், இங்கு எட்டப்பட்ட பல விஷயங்கள்
ஒரு ஒரு மூவ் ஃபார்வர்டு, அதாவது ஒரு எதிர்காலத்திலே ஒரு ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இலங்கை இனங்களுக்கு இடையிலேயே ஒரு 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 நல்ல சமூச்சி ஏற்பட்டு அவர்கள் உரிமையுடனும் கௌரவத்துடனும் வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைகள் சில விஷயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு நீண்ட நெடிய பயணம் என்பதை நாங்கள் அறிவோம். கனேடிய தமிழர் பேரவை பொறுத்தவரையும் எங்களுடைய நோக்கம் எல்லாம் பி அட் த டேபிள், என்கேஜ் வித் எனிபாடி, எல்லாருடையும் நாங்கள் என்கேஜ் பண்ண வேண்டும். முடிந்த வரை இயலுமான அளவு அந்த எங்கெங்கெல்லாம் நாங்கள் என்கேஜ் பண்ணி எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக உழைக்க முடியுமோ அந்த விடிவுக்காக உழைக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இதை நாங்கள் தொடர்ந்து இது பற்றி பேசுவோம். குயின்டஸ், நீங்கள் எந்த ஒரு அமைப்பையும் பிரதிநிதிப்படுத்தாத ஒருவர், சாதாரண ஒரு பொதுமகனுடைய இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் கேள்விகள் உங்களிடமும் இருக்கும். ஏனென்று சொன்னால் அமைப்பு ரீதியான சிந்தனை ஒன்று, சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை ஒன்று. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லங்கம் என்னென்னு சொன்னால், நீங்கள் காரசாரமான ஒரு கருத்தை முன்வைக்க போகின்ற பொழுது ஏதாவது ஒரு அமைப்புக்கு அது முரணாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த அமைப்புக்கு எதிரானவர் என்ற முத்திரையை குத்தக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கின்றன. ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக உங்களுடன் இந்த கேள்வி எப்படி என்று சொன்னால், இந்த இலங்கை இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, தமிழ் மக்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த பிரச்சனையை நாங்கள் டைல்யூட் பண்ண மாதிரி தான் இருப்போம். ஏனென்றால் பிரச்சனை உண்மையில் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்குத்தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இப்படியான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் போன்ற அமைப்புகள், அதே போல் ஜெர்மனியில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஜெர்மனியில் கூட ஒரு அமைப்பு இருக்கிறது. பல அமைப்புகளை உள்வாங்கி அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசுகிறது கூட ஒரு 15 வருஷமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போவும் அழைப்பார்கள், போவார்கள், பேசுவார்கள். ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். இந்த இப்படியான இனிஷியேட்டிவ்ஸ் முன்னெடுப்புகள், இப்படியான மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் என்று சொல்லலாம். இந்த முன்னெடுப்புகள் ஒரு பிரமையை உருவாக்குகின்றதா, அல்லது தீர்வை நோக்கின பிரமையை உருவாக்குமா, அல்லது உண்மையான தீர்வை கொண்டுவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிறைய பீடிகையெல்லாம் போட்டு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இல்லை, இப்படியான முயற்சிகள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. இப்படியான முயற்சிகள் சர்வதேசத்தில் பல நாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வெற்றி பெற்றிருக்கின்றன. ஏனையவை பல்வேறு நாடுகளிலும் கண்டுரைப்புகளாக இருந்திருக்கின்றன. வரலாறு அதுதான். பாலஸ்தீனம் உட்பட பல வரலாற்று சம்பவங்களை சொல்லலாம். இப்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது நடந்திருக்கின்ற இந்த விடயத்திற்கு வருவோம். இதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போது 2009 மேயில் எங்களது பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னதாக உடனடியாகவே வியன்னாவில் இலங்கை அரசின் பிரதிநிதிகள் உட்பட ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் இந்த ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முனைப்பாக ஜெர்மன் நிறுவனம் ஒன்று நிதி கொடுத்து அப்போது ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த விடயங்கள். இதனுடைய படிப்படியான நகர்வுகளின் ஒரு அடுத்த கட்டமான நகர்வாகத்தான் இப்போது சுவிட்சர்லாந்து அரசு நிதி கொடுத்தாலும் கூட இந்த ஜெங்கின்ஸ் என்ற நிறுவனத்தினூடாக அதன் பிரதிநிதியும் அதில் கலந்து கொண்டிருந்தார், தலைவரும். இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார்கள். இதிலே நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இலங்கை அரசு மிகுந்த முனைப்போடு இந்த ஜெனோசைடை கடந்து அங்கே நடந்திருக்கக்கூடிய இன அழிப்பையும் இன ரீதியான முருகல் நிலையையும் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டிவிட்டு நல்லிணக்கத்தின் மூலம் ஒரு பக்கத்திலே தார் வீதிகளை போட்டு கார்பெட் ரோட்ஸ் போட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்திலே எப்படியாவது இப்படியான நல்லிணக்கத்தை கொண்டு வருவதன் ஊடாக இதை மூடி மறைக்கின்ற முயற்சியில் இலங்கை அரசு செயற்படுவது என்பதை எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இப்போது வேகமாக நிலைமைகள் மாறிவிட்டது. இப்போது இன்னும் ஒரு கட்டம் நகர்ந்து சென்று இந்த ஒரு வேர்டு ஒரு சொல்லை நான் பாவிக்க வேண்டும் இங்கே, இந்த கொம்ப்ரமைஸ் என்பதிலே தமிழர்கள் இந்த காலனித்துவ ஆட்சியில் சிக்கப்பட்டு கொலோனியல் பவரில் இருந்ததாலோ என்னவோ வெள்ளைக்காரன் சொல்லிவிட்டால் எல்லாமே சரி என்பது போல். ஆனால் வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டாவோடு தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்போது நாங்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்க முடியாது. அப்போது இவர்களுக்கு பின்னே இருக்கின்ற மேண்டேட் என்ன, அதிலே தமிழர்களின் பிரச்சனை எவ்வாறு அணுகப்படுகிறது, இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆராய வேண்டும். தேர் ஷுட் பி டிரான்ஸ்பேரன்சி, தேர் ஷுட் பி நோ காம்ப்ரமைஸ். ஏனென்றால் நாங்கள் இழந்தது அதிகம், இழக்கவே முடியாத அளவுக்கு இழந்திருக்கின்றோம். அப்போது அவர்கள் அழைத்து விட்டார்கள் என்பதற்காக இவர்கள் ஓடிச்சென்று பார்ட்டிசிபேட் பண்ணுவது என்பது கட்டாயமாக அவதானத்துடன்
பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ சுவிட்சர்லாந்து அரசு அதை முன்னெடுத்திருக்கிறது என்பது உண்மை. இதில் இலங்கை அரசின் பிரதிநிதிகள், முக்கிய பிரதிநிதிகள், டேவிடே சொன்னார், எதிர்க்கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். அப்போ அவர்களின் அஜெண்டாவில் இருப்பது என்ன என்பதை நாங்கள் பார்க்காமல் அழைத்து விட்டார்கள் என்பதற்காக போவது என்பது கட்டாயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். நல்லது. அழைத்து விட்டார்கள் என்பதற்காக போகவில்லை. அதில் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது விளங்கின. நீங்கள் என்கேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமில்லை, குயின்டஸ் வெள்ளைக்காரர்களுடைய அஜெண்டா என்று சொல்வது. வெள்ளைக்காரர்கள் யார்? கனடிய அரசாங்கத்துடைய கொள்கையிலே நாங்கள் தாக்கம் கொண்டு வர வேண்டும், கனடிய அரசாங்கத்துடைய வெளிநாட்டு கொள்கையிலே நாங்கள் தாக்கம் கொண்டு வர வேண்டும், கனடிய உள்நாட்டு கொள்கைகளை நாங்கள் தாக்கம் கொண்டு வர வேண்டும். இந்த வெள்ளைக்காரர் என்று சொல்லலாம் 18ஆம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு போய்விட்டது. இன்று உலகம் பல் சமூக பல்கலாச்சார நாடுகளாக எல்லா நாடுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு கோட்பாடுகளை குயின்டஸ் போலவர்கள் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொல்ற மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லுங்கள், மேற்கத்திய நாடுகளுடைய தாக்கத்தை ஊடுபட்டக்கூடிய வீச்சர்களுக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் நாங்கள் இதுல முக்கியமான விடயம் குயின்டஸ் சொன்ன விஷயத்தோட ஒட்டித்தான் நான் இதை உங்கள்கிட்ட வருகின்றேன். வெள்ளக்காரருடைய அஜெண்டா என்று சொல்லுகின்றது இந்த மேற்குல அஜெண்டாவை தான் நான் சொல்றேன். இல்லை, அது மேற்குலகத்தில் அடுத்ததுக்கு வருவோம். நல்லிணக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றதில் ஒரு யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அது நடந்தே ஆக வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதே நேரம் ஜே.ஆர். ஜெயவர்தனா சொன்னது போல ஒரு டெவிலோடையும் நான் பேச தயாராக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக. ஆனால் இந்த கட்டமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தேகம் ஒன்று வருகின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட விதமாகத்தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக நான் ஏன் இதை கேட்குறேன்டா, என்னுடைய அந்த கட்டமைப்பில் பங்கு பெற்ற அமைப்புகளுடைய பட்டியல் இருக்கிறது. அதிலே பார்க்கின்ற பொழுது ஒற்றை கருத்துள்ள அமைப்புகள் அனைத்தையுமே வரவேற்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பிரிந்து போகக்கூடிய அல்லது சுயநிர்ணய உரிமையை தீர்க்கமாக வாதாடுகின்ற அமைப்புகளாக சொல்லக்கூடியது புலம்பெயர்ந்த அமைப்புகளிலே முக்கியமான அமைப்புகளாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஐசெட் மக்களவைகளுடைய கூட்டமைப்பும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் மக்களவை ஐசெட்டும் இருக்கிறது. அதே போல் எங்களுடைய மண்ணிலே அந்த மாதிரியான சிந்தனை உள்ள ஒரு கட்சி கஜேந்திரகுமாருடைய தலைமையில் இருக்கிறது. இது ஒரு நியாயமான முறையில் இது நடைபெற வேண்டுமாயிருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கே வந்தாரா, அந்த கட்சி வந்ததா இல்லைன்னு நான் ஏன் அதை சொல்லுகின்றேன்டா, ஆரம்பமே ஒரு கோணல் மாதிரி இருப்பதாக தெரிகிறது. நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. முதலாவது இந்த காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தை ஏன் உங்களுக்கு வருகிறது எனக்கு தெரியவில்லை. அங்கு எங்கு நாங்கள் சென்று எதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் என்று உங்களுக்கு எதுவித அத்தாட்சியும் இல்லை. அங்கு பல விடயங்கள் கதைக்கப்பட்டு நான் திரும்பவும் தெளிவாக சொல்லுகிறேன், எதிர்காலத்திலே பல விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் உட்பட அனைத்து இனங்களும் சுய கௌரவத்துடனும் உரிமையுடனும் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய பல விடயங்கள் அங்கே பேச அங்க காம்ப்ரமைஸ் அப்படி ஆயிருந்தா இதுக்கு நீங்கள் ஒரு சத்தாம் ரூல்ஸ் என்ற அந்த கோட்பாடு பாவிக்கப்பட்டபடியால் நீங்கள் அங்க நடந்ததை பற்றி சொல்ல வேண்டாம். நான் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு கேள்விக்கு நான் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பற்றி கேட்கிறீர்கள். இலங்கையிலிருந்து அங்கு வந்தவர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய அங்கத்தவர்களாக இருந்தார். கஜேந்திரகுமார் தமிழ் மக்களாலே திரும்பவும் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுவது சரியா இருந்தால், நீங்கள் சொல்லுவது நியாயமானதும் சரியாதமா இருந்தால், புலம்பெயர் மண்ணிலே இரண்டு அமைப்புகள் தேர்தல் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பு நாடு கடந்த அவர்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்ட மக்களவை, கனடிய மக்களவை, ஐசெட் அதனுடைய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இல்லை, இங்கே இருந்து பிரதிநிதித்துவம் பண்ணி போவதாக இருந்தால் இங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு அமைப்புகள் இருக்கு. குறிப்பாக நாடு கடந்த தமிழ் அரசை பற்றி பேசலாம். நாடு கடந்த தமிழ் அரசை சர்வதேச ரீதியாக கூட பலரும் அங்கீகரித்திருக்கிறார்கள், பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கிறது. இதிலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பு பலமாக இருந்த காலத்திலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிரதிநிதி தலைமை வகிக்கின்றார். அதிலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பொழுது வெளிநாடுகள் இந்த கோச்சியாஸ் என்று சொல்லப்படுகின்ற, நீங்கள் ஒரு நாட்டை பற்றி சொல்கிறீர்கள், இதிலே 5 பிரதான நாடுகளும் கலந்து கொண்ட இந்த கோச்சியாஸ் ஊடாக அவரோடு பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர் புறக்கணிக்கப்பட்டவர் அல்ல. அவரிடம் கேட்க முடியாது. ஏன் அவர் இங்கெல்லாம் இதிலே டிரான்ஸ்பரன்சி இல்லை. இது முக்கியமான விடயம். நீங்க சொல்ற என்னன்னா, ஏற்கனவே நான் இன்று இப்ப இந்த இதுக்கு வருகின்ற பொழுது மக்களவையினுடைய அறிக்கையை பார்த்திருந்தேன். அவர்கள் கூட ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஐசெட் தொடர் சாதாரணமாக ஒரு நியூஸ் ரிலீஸ் ஒன்று விட்டிருக்கிறார்கள். இதை ஏன் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஏன் வரவேற்கவில்லை? மக்களால் தெரிவு செய்யப்பட்டனால் எப்போது ஒரு நாள் ஒரு தேர்தலை 3-4 வருடங்களுக்கு முதல் நடத்திவிட்டு இன்னும் நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டோம், இன்னும் நாங்கள் அதே தேர்தல் உண்மையில 3 வருடங்களுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த தேர்தலை இவர்கள் நடத்தவில்லை. ஒரு அமைப்புமே இங்கே 3 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு தேர்தலை திருப்பி நடத்த திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் என்னை பேச விடுங்கள். அடுத்ததாக இன்னொன்று முக்கியமாக இருக்கிறது. கனடிய தலைமை பேரவை ஒரு அரசாங்கத்துடன் மாத்திரம் தொடர்பாக இல்லை. எங்களுக்கு அமெரிக்க அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, கனேடிய அரசாங்கத்துடன் நெருங்கிய இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துடன் நெருக்கமான. இந்த உறவுகளை எல்லாம் நாங்கள் கடின உழைப்புக்கு மத்தியிலே பல தொண்டர்களுடைய வேலை நிறுத்தம் காரணமாக, அவர்கள் உழைப்பின் காரணமாக, எங்களுடைய செயற்பாட்டின் காரணமாக இந்த உழைப்புகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த அரசுகளுடன் நாங்கள் பேசும் அளவுக்கு வந்திருக்கின்றோம். மற்ற அமைப்புகளுடன் அவர்கள் பேசவில்லை என்றால் அவருடைய அமைப்பில் ஏதோ பிழை இருக்கிறது. இந்த கூட்டம் அங்கே நடக்கும் பொழுது ஆரம்பத்திலே அங்கே சிடிசி கலந்து கொள்ளவில்லை. முதலிலே நடந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஜிடிஎஃபோடு ஒத்துப்போகக்கூடியவர்களாக தேடி 1-2 செலக்ட் பண்ணித்தான் அங்கே சேர்த்து கொண்டார்கள். அதன் ஊடாக சேர்க்கப்பட்டதை ஒழிய கனடிய அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் உங்களை அனுப்பவில்லை. இப்போது கவனமாக கதைக்கும் பொழுது அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் இந்தியா கவர்மெண்ட்டோடு தொடர்பில் இருக்கிறீர்களா, நல்ல விஷயம், அது வேறு விஷயம். சிடிசியில் நானும் மெம்பர். அது நீங்கள் நினைக்கக்கூடாது சிடிசிக்கு எதிரானவர்கள் இங்கே குந்திக்கொண்டு கதைக்கிறோம். சிடிசியில் நான் பெய்ட் மெம்பர், ஐம் அ மெம்பர். எஸ். அப்போ சிடிசியை விமர்சிப்பவர்கள்லாம் எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் உடனே பாஞ்சு விழுந்து எங்களை எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ என்ன விஷயம் என்றால், முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இதிலே கலந்து கொள்ளுகின்ற குரூப்ஸை பார்த்தீர்களாக இருந்தால், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை பற்றி நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால், சிடிசி மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. அப்போ நீங்கள் அதை மறக்காமல் தான் மற்றவர்களை விமர்சிக்கணும். இப்போ நீங்கள் விமர்சிப்புமாக இருந்தால் மற்றவர்களை விமர்சிக்க கொஞ்சம் பாருங்க. இதுல சரி, இப்போ என்ன இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இந்த பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். சரி, சொல்லுங்க. சிடிசி மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்று சொல்ல ஒரு அளவுக்கு அந்த கூட்டிலே உண்மை தெரிவதாக தென்பட்டாலும் அது முற்றிலும் உண்மை அல்ல. உலகத்திலே உள்ள பெரிய அமைப்புகள் எல்லாம், கனேடிய யூத காங்கிரஸில் இருந்து உலகத்திலே இருக்கின்ற பெரிய அமைப்புகள் எல்லாம் மெம்பர்ஷிப் பெஸ்ட் ஆர்கனைசேஷன் வருவார்கள். இந்த தேர்தலை நடத்தி எல்லாம் இங்கு கனேடியன் ஜூயிஷ் காங்கிரஸ் இந்த நாட்டிலே 100 வருஷம் பணியாற்றவில்லை. அவர்கள் மெம்பர்ஸ்களை சேர்த்தார்கள், சமூகத்திலே மெம்பர்களை சேர்த்தார்கள். அந்த மெம்பர்களை கொண்டு அவர்களுக்கு அப்படியாக இருந்தால் மற்ற அணி தேர்தல் வைக்க இன்னும் அடுத்த தேர்தல் வைக்கவில்லை என்று நீங்கள் எப்படி விமர்சிக்க முடியும்? நீங்கள் தேர்தலே வைக்காமல் இருக்கின்ற உங்களது அமைப்பை வச்சுக்கொண்டு மற்ற குரூப் தேர்தல் இன்னும் ஒரு தேர்தல் வைத்திருக்கிறார்கள், ஆனா அடுத்த தேர்தல் வைக்காம இருக்காங்க. நீங்க ஒரு தேர்தல் நீங்கள் விரல் சுட்டி மற்றதை நியாயப்படுத்த முடியும். இந்த விஷயம் ஏன் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் சொன்ன பதிலாளர் தான் இது வந்த சிடிசி மக்களவை நாடு கடந்த அரசு எல்லாம் வர வேண்டியதுக்கு காரணமே, நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களால் ஜனநாயக ரீதியாக நிராகரிக்கப்பட்டவர் என்று சொன்னதுக்காண்டி நிச்சயமாக ஒரு தரம் அல்ல, 2 தரம் இல்ல, பல முறை. நான் ஒரு பதில் சொல்லுவேன். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சம்பந்தமாக ஒரு சிக்கல் ஒன்று இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லுகின்றேன். கடந்த காலத்திலே முதல் இந்த தமிழரசு கட்சி என்பது கிட்டத்தட்ட 72ஆம் ஆண்டு இல்லாமல் போய்விட்டது. 72ஆம் ஆண்டு இல்லாமல் போய் தமிழ் விடுதலை கூட்டணி வந்துவிட்டது. கூட்டணியை கட்டிப்பிடித்து கொண்டு தான் எல்லோரும் வந்தார்கள். காங்கிரஸும் தான், ஃபெடரல் கட்சியும் தான், தமிழரசு கட்சியும் தான், எல்லாருமா சேர்ந்து தான் 3 பேர் தலைமை வகித்து தான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகினது. அமரலிங்கம் இல்லை, தந்தை செல்வா, பொன்னம்பலம், ஜிஜி பொன்னம்பலம், அத்தோடு தொண்டமான், இவர்கள் 3 இணைந்து தான் இந்த கூட்டணியை உருவாக்கினார். தமிழர் விடுதலை கூட்டணி இயங்கியது. 20 வருடங்களாக ஃபெடரல் கட்சியே இல்லை, இந்த தமிழரசு கட்சியை இயங்கவில்லை. ரைட். எப்போது ஆனந்த சங்கரி வழக்கு போட்டு தான் தலைவர், தானே தான் அந்த கட்சியை வைத்திருப்பேன் என்று வழக்கு போட்டு தானே பிடிச்சு கொண்டிருந்தாரோ, அப்போது இவர்கள் வேறு வழி இல்லாமல் ஓடிப்போய் திருப்பி தூசி தட்டி எடுத்ததான் இந்த தமிழரசு கட்சி. இதில் பிரச்சனை என்னவென்றால், ஜிஜி பொன்னம்பலத்தை விலத்துவதற்காக ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே ஜிஜி பொன்னம்பலத்தை தூக்கி எறிவதற்காக இந்த மென்போக்கை கடைப்பிடிக்க வேண்டும், ஜிஜி பொன்னம்பலம் கடுமையாக இருக்கிறார்னு சொல்லி மார்ட்டினை கொண்டு வந்தார்கள். சரி, சிஎக்ஸ் மார்ட்டின் தமிழை பேச தெரியாத மார்ட்டின் 3 வருடங்களில் மார்ட்டின் என்ன செய்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். இதே போல நவரத்னம் காட்டமாக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒருவர், மிக காட்டமாக குரல் கொடுத்து. நவரத்னம் தொடர்ந்து தலைவராக இருந்ததால் தமிழர்களின் தலைவிதி வேறு விதமாக இருந்திருக்கும். இந்த நவரத்னம் காட்டமாக குரல் கொடுக்கிறார் என்பதற்காக கட்டாயமாக அவர் போகும்படி பணிக்கப்பட்டார், விலகும்படி பணிக்கப்பட்டார். அவர் எதிர்ப்பு காட்டிய போது, இந்த சாஸ்திரிய ஒப்பந்தத்தை இவர்கள் மென்போக்கோடு ஏற்றுக்கொண்ட பொழுது
வி நவரத்னம் குரல் கொடுத்தார் எதிர்த்து 65களில். அதற்காக அவர் காட்டமாக கண்டிக்கப்பட்டு வெளியே போகும்படி பணிக்கப்பட்டார். பாராளுமன்றத்திலே எதிர்வாக்கு போடக்கூடாது என்று கட்டாயப்படுத்தப்பட்டார். இவையெல்லாம் நடந்திருக்கு. அப்படி மென்போக்கு இந்த கொம்ப்ரமைஸை வைத்துக்கொண்டு கடும்போக்காளர்கள் என்று மற்றவர்களை கொண்டு எல்லாரும் புலிக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் இவர்களை எல்லாம் விலத்தி கொண்டு பயணிப்பது என்பது தமிழர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பயணம் அல்ல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தோத்தாரா வென்றாரா என்பதல்ல, அவர் என்ன ஒரு கட்சி. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தோத்து விட்டாரா என்பதல்ல. தோத்து விட்டாரா கூட்டமைப்பு தோக்க இல்லையா? இவர்கள் ராசமந்தம் தோக்க இல்லையா? சுமந்திரன் எப்போது தேர்தலில் நின்றவர்? சுமந்திரன் எப்போது தேர்தலில் நின்று வந்தவர்? அதை சொல்லுங்கள். கஜேந்திரகுமாரை பற்றி கதைப்போம். வேற இடத்துக்கு போய் கொண்டு சுமந்திரன் எப்போது வெற்றி பெற்றார்? நாங்கள் மிகவும் என்ன சொல்வது பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் இருக்கின்றது. உங்களுடைய கேள்வி எப்படி இருந்தது என்று சொன்னால், சிங்கப்பூர் மகாநாட்டிலே இலங்கையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் ஆராக்கள் எவர்கள் வந்தார்கள். இலங்கையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகளாகத்தான் வந்தார்கள். அந்த வகையிலே கஜேந்திரகுமாருக்கு அங்கு இடமில்லை என்பது வெளிப்படையான உண்மை. மக்களால் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகத்தான் கஜேந்திரகுமார் இலங்கையிலே இருக்கின்றார். சுமந்திரனை பற்றி பேசப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் நாங்கள் எப்படி தமிழுடைய இந்த உணர்ச்சி வசமான மதிநுட்பமற்ற புத்திசாதுரியமற்ற செயல்களை நான் பார்க்கின்றேன். இலங்கையிலே கடந்த 20-25 வருடங்களாக பதவி வகித்த வெளிவார அமைச்சர்களே மிகவும் திறமையான அமைச்சர் என்று சொல்லப்படுகின்றவர் கதிர்காமன் அவர்கள். அவர் தமிழராக இருக்கின்றார். அதே கதிர்காமன் தான் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த விடுதலை போராட்டத்தை பல நாடுகளிலே பயங்கரவாத முத்திரை கொட்டி இன்று புலிகளை பல நாடுகளில் தடை செய்வதற்கு அவர் பிரதான காரணத்தை என்பது எல்லோரும் அறிந்த ஒரு பெரிய உண்மை. இந்த கதிர்காமன் என்பவர் ஒரு நியமிக்கப்பட்ட எம்பியாகத்தான் இருந்தார். ஒரு சிங்களவன் அவரை பார்த்து கேட்கவில்லை, இந்த கதிர்காமரை ஏன் நீங்கள் நியமிக்கப்பட்ட எம்பியாக வைத்திருக்கிறார்கள்? மதிநுட்பமும் புத்திசாலித்தனமும் எங்கே இருக்கின்றதோ அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக சிங்கள மக்கள் இருக்கின்ற அதே நேரத்திலே நாங்கள் நியமிக்கப்பட்டவர் பிரச்சனை என்னண்டா இது எங்களுடைய மதிநுட்ப கோளாறு என்று இந்த கோளாறு என்ன கோளாறு தெரிவு செய்யப்படாத கதிர்காமரை விமர்சிக்கிறீர்கள். கதிர்காமரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சுமந்திரன். எங்களுடைய பிரச்சனை இங்கே எங்க வருதுன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன ஒரு கருத்து தான் இங்கே என்னண்டா, இப்போ நாங்கள் சின்ன பார்ப்போம். சொல்லுகிறீர்கள் இலங்கையிலிருந்து வருகின்ற பொழுது ஜனநாயகத்தின்படி பார்க்கணும், வெளிநாட்டிலிருந்து அப்படி சொல்லவில்லை. இலங்கையிலிருந்து வந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்ட கட்சிகள் பிரதிநிதிகளாக இருந்தார்கள் என்பதுதான் நான் சொன்னேன். இப்போ ஓரளவு நாங்கள் இதில் பற்றி எங்கெங்கே நிற்கிறோம். ஆனால் இதில் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் இதில் உண்மையான விடயம்னா இப்படியான முயற்சிகள் வரவேற்க வேண்டியவை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த முயற்சிகளை ஆரம்பத்திலேயே சில கேள்விகள் வரக்கூடிய விடயமாக இருப்பது அதனுடைய ஆரோக்கியத்தன்மையை குழப்புகிறோம். அடுத்ததாக அவருடைய மேண்டேட், இந்த இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவினுடைய மேண்டேட் என்ன என்றால் என்ன என்று உங்களால் சொல்ல முடியுமா? உலகத்திலேயே உள்ள குழப்பமான நாடுகள், அரசியல் பிரச்சனையுள்ள நாடுகளுடைய பிரச்சனைகளை இயன்றவளவுக்கும் அணுகி அந்த சம்பந்தப்பட்ட அந்த தரப்புகளை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பது. ஆனால் இது இன்ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இனிஷியேட்டிவ் என்பது ஒரு அங்கம். இந்த மகாநாடு மீண்டும் சொல்லுகிறேன், முழுக்க சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துடைய அனுசரணையாக அவருடைய முனைப்பின் அவருடைய முயற்சியின் காரணமாக நடைபெற்றது என்பதுதான் உண்மை. இந்த மகாநாட்டுக்கான முழு செலவையும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தான் பொறுப்படுத்தது. இதை தெரிவு செய்தவர்களும் அவர்களால் திறந்தார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு புரியாத விஷயம் இல்லை. இது இதுல உள்ள நாங்கள் ஏதோ போய் அங்க காம்ப்ரமைஸ் செய்து பண்றதே முற்றிலும் தவறு. தெரியாத ஒன்றை என்ன நடந்ததே தெரியாத ஒன்றை நீங்கள் காம்ப்ரமைஸ் என்று நாங்களும் இந்த நாட்டு இந்த உலகத்துல தெரியாத. இப்ப டேவிட் குயின்டஸ் பொறுத்தவரையில் அவர் இந்த நேயர்களைப் போல உங்களை போல இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றி இதில் உள்ள ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டியவர்களாக இல்லை. அவர் மன்னிக்க வேண்டும். அவர்களும் இந்த பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக சகலருக்குமே ஒரு மிக தேவையான உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும் சில கேள்விகள் வரும். அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வருகிறதே தவிர யாருக்கும் எதிராகவோ முரணானவோ அல்ல. இதில் ஒரு கேள்வி வருகிறாருன்னு சொன்னால் இந்த இனிஷியேட்டிவ் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குயின்டஸ் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இப்படியான முயற்சிகள் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க வரவேற்க வேண்டியவை, அவைகளுடைய
அந்த காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் எல்லா விதமான வாத பிரதிவாதங்களை வரக்கூடியவர்களுடன் இணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் இதிலே வெற்றி காண முடியும் என்பதை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதே போல் சர்வதேச ரீதியாக பலஸ்தீனம் தொடர்பாக பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் நடைபெற்றது. எங்களுடைய நோர்வே தொடக்கம் சகல அதிலே பெரிதாக வெற்றி காண முடியவில்லை. இருந்தாலும் டேவிட், இந்த பிரச்சனையில் வந்து வெளி உலகத்திலே இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா, அல்லது இந்த பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை உருவாக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்திலே உலகம் என்பது ஒரு மிகவும் சுருங்கிய இடமாக வந்திருக்கின்றது. 20 வருஷங்களுக்கு 30 வருஷங்களுக்கு 40 வருஷங்களுக்கு இருந்த நிலையிலே உலகம் இன்று இல்லை. ஆகவே உண்மையிலே இலங்கையுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு உள்ளே, அதாவது இலங்கை தீவிலே பல மனமாற்றங்கள் பல செயல் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது அடிப்படை உண்மை. ஆனால் அந்த மனமாற்றங்களும் செயல்மாற்றங்களும் ஏற்படுவதற்கு இலங்கைக்கு வெளியே உள்ள சக்திகள், குறிப்பாக உலக நாடுகள் உதவலாம், உதவ முடியும், உதவி கொண்டிருக்கின்றன என்பதுதான் பெரிய உண்மை. அடுத்ததாக இன்னொன்றை சொல்ல வேண்டும். உலகத்திலே பல நாடுகளுடைய இனப்பிரச்சனைகள் பல குழப்பங்கள் இருந்திருக்கின்றன. சில நாடுகள் அந்த குழப்பங்களை தீர்ப்பதிலே வெற்றி கண்டிருக்கின்றன. சில நாடுகளுக்கு இன்னும் அந்த வெற்றிக்கு இலக்கை எட்ட முடியாமல் இருக்கின்றது, குறிப்பாக பலஸ்தீனம் போன்ற பிரச்சனைகளிலே. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நகர்கின்ற ஒரு விஷயம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட நாளை என்பது நல்லது நடக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு தான் நாங்கள் வாழுகின்றோம். அதை குறித்து தான் நாங்கள் பணியாற்றுகின்றோம். எவருமே நாளையே ஒரு கெட்ட நாளாக யோசித்து பார்ப்பதில்லை. அதுபோலத்தான் 60 வருஷம் இனப்பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கையிலே இதற்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல தீர்வு வர வேண்டும். அது சமாதானமாக, திரும்பவும் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் அல்ல. இது மீண்டும் அந்த வார்த்தையை நான் தெளிவாக சொல்வேன். இங்கு எவரும் போய் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. அங்கு ஒரு சுயகவனத்துடனும் மிக சமாதானத்துடனும் எல்லோரும் அந்த அங்கு வரக்கூடிய தீர்வினுடைய அந்த கனியை அந்த பெறுபேறை பலன்களை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முயற்சிகளை நடைபெறுகின்றன என்பதை மீண்டும் திடமாக தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் அந்த நம்பிக்கையே வாழ்க்கை, இது நாங்கள் கிட்டத்தட்ட ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம். பரவாயில்லை. இதில் ஒரு விஷயம் குயின்டஸ், எங்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக காம்ப்ரமைசேஷன் அங்கே நடைபெறவில்லை என்றது டேவிட்டுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. நான் தான் இந்த கேள்விக்கே வந்தேன். இந்த ஏற்கனவே தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான ஒரு விதமான கருத்து உள்வாங்கப்பட்டவர்கள்லாம் இந்த மாநாட்டிலேயோ இதிலே பங்கு பெற்று இருக்கின்றபடியால் காம்ப்ரமைசேஷன் ஆல்ரெடி ஹேப்பன் அவுட் சைட் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல் நடந்து விட்டதா நடந்து கொண்டிருக்கிறதா என்பதல்ல, இதிலே பங்கு பெற்றவர்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது எங்களுக்கு எங்கே என்னத்தை பற்றி எப்படி. ஏனென்றால் இங்கே வந்து வானொலியிலே சொன்னதை கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அதில் கலந்து கொண்டவர்கள் வேற்று ஊடகங்களில் என்ன சொல்லுகிறார்களை பார்த்தோம். இங்கு வந்து ஒரு பொய் சொல்லி அங்கு ஒரு பொய் சொல்லி நடந்தவர்களை பார்த்தோம். இவர்களெல்லாம் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருத்தை சொன்னவர்களை பார்த்தோம். இங்கே சொன்ன கருத்துக்கும் அங்கே சொன்ன கருத்துக்கும் முரண்பாடு இருந்தது. எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் அணிவே எல்லாம் சரி, அது போகட்டும். இப்போது நாங்கள் எதற்கு இந்த காம்ப்ரமைஸ் என்று சொல்லி பாவிக்க வேண்டி வருகிறது என்றால், அங்கே ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிறது. இந்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை. சர்வதேசத்தின் பல அங்கங்கள், நீங்கள் சொல்லுகின்ற சர்வதேசம் தான் நாங்கள் சொல்லுகின்ற சர்வதேசத்தின் பல நகர்வுகள் அந்த ஒரு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்றோ அல்லது அது ரீதியான ஒரு நீதி தமிழர்களுக்கு வழங்கப்படும் வேண்டும் என்பதிலேயே காட்டமாகத்தான் இருக்கின்றன. அது பிரித்தானிய பிரதமராக இருக்கட்டும், யுஎன்னாக இருக்கட்டும், பல அங்கங்களும் இதிலே காட்டமாகத்தான் இருக்கின்றன. அப்போது இது நடக்க முன்னுக்கே அதை பற்றி பேசி இதை இப்படியான ஒரு விடயத்தை மேவி விடுவது போல செய்வது என்பது ஒரு விதத்திலே நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு நடந்த போல இப்போ திபெத் அதை விட இன்னும் மோசமானது என்று சொல்லப்போனால் ஈராக்கில் இருக்கின்ற மிகவும் பாதிக்கப்பட்ட குர்திஷ் இனம் வந்து அவர்கள் கடைசியாக மீண்டும் இப்போது ஆயுதம் தூக்குற ஆட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியாக இனி உலக நம்பி பிரயோசனம் இல்லை. இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அங்கே நடத்துகிறோம், இங்கே நடத்துகிறோம், இத்தனை கோடி செலவழிக்கிறோம். அவர்களும் சுவிட்சர்லாந்து அரசின் நிதி பெற்று வியன்னாவில் அவர்களுக்கும் கூட்டம் நடந்தது. கர்டிஸுக்கு இதே போன்று கூட்டம் நடந்திருக்கிறது. இதான் வரலாறு. டேவிட், இதில் இப்போ இந்த உங்களுடைய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக அது ஆரம்ப நாளிலேருந்து
தொடர்ச்சியாக பங்கு பெற்றி கொண்டு வருகின்றது இந்த சர்வதேச விசாரணைகள் தொடர்பாக. அந்த அந்த முனைப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ குயின்டஸுடைய இந்த கருத்து எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், இலங்கை தான் செய்த குற்றத்திலே இருந்து தப்பி போய் கொண்டு செல்லக்கூடிய விதமான காரியங்களாக இது அமைந்து விடலாமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இதை நீங்கள் இந்த அச்சத்தை எப்படி போக்க முடியும்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி. இந்த ஐக்கிய நாடு சபையிலேயே கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களுக்கு கடினமாக உழைத்த ஒரு அமைப்பிலே கெளிய தலைவரையும் மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை குறித்து நாங்கள் பெருமையுடனும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அங்கு கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம், கடந்த நவம்பர் மாதம் அந்த தீர்மானத்துக்கு ஏற்ப ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். அது இப்பொழுது வந்திருக்க வேண்டும். சில காரணங்களால் செப்டம்பருக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றன. அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் ஒன்றை பார்க்க, உலகத்திலே பல விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். அது ஒரு அச்சிலே நகர்ந்து கொண்டிருக்க, இங்கு இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கான இன்னொரு அச்சிலே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டும் வெவ்வேறு அச்சுகளிலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற. இதை குறித்து எவரும் அச்சப்படுத்தவில்லை. அதாவது இங்கு நாங்கள் இனப்பிரச்சனை தீர்ப்பதற்காக இலங்கையிலே தமிழ் மக்களுடைய 60 கால அபல வாழ்க்கையை தீர்ப்பதற்கான முனைப்புகளிலே நாங்கள் பங்கெடுப்பதும் அதிலே அக்கறை காட்டுவதும் ஒரு இன்றைய நிலையில் இன்றியமாத ஒரு தேவையாக இருக்கின்றது. இன்று நாங்கள் ஒன்றை சொல்ல பெறுகின்றோம். நான் இங்கு நடந்த விண்டரை பற்றி நான் குறிப்பாக சொல்ல பெறுகின்றேன். இந்த கடைசியாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விண்டர் வந்து ஹார்ஷ் விண்டர் என்று சொல்லுவாங்க, மிக கொடுமையான விண்டர். இந்த விண்டரிலே நாங்கள் இங்கு கேட்க விரும்புகின்றேன், இங்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த குளிரை நாங்கள் வீட்டிலே அனுபவித்திருக்கிறோம்? இன்று நடந்த மழையிலே நாங்கள் எத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்? ஆனால் இலங்கையிலே இன்று வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்கள் கணிசமானவர்கள் இந்த மழை நனைந்தால் மலையிலே ஒட்ட இடமின்றி உண்ண இடமின்றி இருக்கின்ற அவல நிலைகள் அங்கு நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இங்கிருந்து கதைப்பது ஒன்றாக நல்ல எதையும் கருத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கிருக்கும் மக்களுடைய நிலையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்களுடைய முனைப்புகள் அந்த மக்களுடைய அவல நிலைக்கு ஒரு தற்காலிக தடை போட்டு அவர்களுக்கு உண்ண இடம் கொடுத்து, உறங்க இடம் கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு அவர்களை நடத்த வேண்டும். ஆனால் அதற்காக நாங்கள் இனப்பிரச்சனை உடைய தீர்ந்த என்று சொல்ல மாட்டேன். அந்த இலக்கை நாங்கள் பிரயோகப்பட்டு வேண்டும். இன்று நடந்த இந்த சிங்கப்பூர் மாநாட்டிலே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பல நல்ல விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. நூலினாலே சொல்ல முடியாமல். ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மிக சூடாக இருக்கிறது, வெளியில் குளிராக இருக்கிறது.